ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லக்கி பாஸ்கர் பேசுகிறேன். கைஸ், என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் குக்கிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் மூவி ரிவ்யூஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கூடிய சீக்கிரமே அட்வென்ச்சர் வீடியோஸும் வரும். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னோட புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபீல்டில் ஷோ ஆகும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு புதுசாக டிஷ் பார்க்க போகிறோம். அதுதான் வவ்வால் ஃபிஷ். வவ்வால் ஃபிஷ் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வவ்வால் ஃபிஷ்ஷில் எப்படி ஒரு கிரேவி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் கைஸ். கைஸ், வவ்வால் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து விட்டமின், ஆக்சுவலாக வந்து இது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களோட பிரெயின் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் பிளட் சர்க்குலேஷனுக்குலாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது கைஸ். ஸோ கண்டிப்பாக வவ்வால் ஃபிஷ் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். லெட்ஸ் கோ டு டுடே வீடியோ கைஸ். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வவ்வால் மீன் செய்ய போகிறோம். வவ்வால் மீன் இங்கே வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வவ்வால் மீன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் காய்ஸ். வவ்வால் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ப்ளஸ் இது கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டாச்சு காய்ஸ். பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம்லாம் போட்டுருக்கோம் காய்ஸ். ஸோ நல்லா வேகட்டும். நல்லா பொன்னிறமாக வேகட்டும் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளி போடுவோம். கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு புளி ஊற்றுறதுக்கு. சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு தனியாக கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கிறோம். நல்லா தக்காளி நல்லா வேகணும். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறோம். கல்லுப்பு போட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாஃப்ட் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டாங்க. இப்போ மிளகா பொடி போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் புளி ஊற்ற போகிறோம். நல்லா சுட சுட மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து புளி வந்து ஊற்றிருக்கோம். நல்லா கொதிச்ச பிறகு கழுவி வச்ச மீன் போட போகிறோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் தனியாக வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து இப்போ மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். மீன் நல்லா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் வறுக்கிறதுக்கு. இது வந்து ஆச்சி மசாலா. ஸோ வறுத்துருக்கு ஆச்சி மசாலா இருக்குது. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு. கைஸ், இப்போ வவ்வால் மீன் குழம்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வவ்வால் மீன் வந்து நம்ம குழம்புல போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வவ்வால் மீனோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். வவ்வால் மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் வந்து பேலன்ஸாக வச்சுக்கும். அப்புறம் வந்து உங்கள் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா பூஸ்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் உங்கள் போன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இது நல்ல பெனிஃபிட் உள்ள ஒரு வவ்வால் மீன் கைஸ். ஸோ நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு. கைஸ், இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குது. ஸோ ஃபிஷ் அதில் போட்டுடலாம். இப்போ ஃபிஷ் நல்லா வேகிற வரையும் குழம்பு கொதிக்க விடலாம் கைஸ். சுவையான நம்ம வவ்வால் மீன் ரெடி ஆகிட்டு, வவ்வால் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் ரெடி ஆகிடும்போது பார்க்கலாம் கைஸ். வவ்வால் மீன் நல்லா நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் கொதிச்ச பிறகு அப்படி டேஸ்ட் பார்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கைஸ். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சுவையான வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கைஸ். சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புது புது டிஷ்ஷஸோட மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வவ்வால் ஃபிஷ் குழம்பும் ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுருக்காங்க. அப்போ தொட்டுக்க வந்து முட்டையும் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லலாம். மீன் குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
ஆஹா காய்ஸ், ஃபிஷ் குழம்பு டேஸ்ட் அருமையாக இருக்குது. அதுவும் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காய்ஸ் ஃப்ரையும் செம்ம அருமை. அதாவது வீக்கெண்டுக்கு சூப்பரான அருமையான டிஷ் காய்ஸ். இந்த மாதிரி புது புது டிஷ்ஷஸ் நான் செஞ்சு எங்கள் வீடியோவில் போடுறேன் எங்கள் சேனலில். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்காவது மீன் குழம்பு செய்யணுமா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கைஸ். பை பை கைஸ், தேங்க்யூ.